இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு. இறைவனின் குரலில் இதயத்தில் ஒழிக்கும் இறைவார்த்தை வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியாய் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புதிய திருவழிபாட்டு ஆண்டின் முதல் பெருவிழாவாகிய கிறிஸ்து பிறப்பு விழாவை மனமகிழ்வோடு கொண்டாடி பாலகன் இயேசுவின் மகிழ்ச்சி, அமைதி ஆகிய இறை அனுபவங்களை பெற்ற நாம் இன்று திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். இறைவன் தாமே தனது திட்டப்படி இயேசு, மரியா, யோசேப்பு ஆகிய மூவரையும் தேர்ந்தெடுத்து ஏற்படுத்திய குடும்பத்தையும் திருவை நம் அனைவருக்கும் திருக்குடும்பமாக கொடுத்துள்ளது. மரியன்னையின் குடும்ப ஆன்மீகமும் பிறரென்றும் புனித யோசேப்பின் கடின உழைப்போடும் நீதிமான புனித பண்போடும் இணைந்து செயல்பட்டு இயேசுவை உலகின் மீட்பராக உருவாக்க உதவியது. நமது அனைத்து குடும்பங்களிலும் உள்ள அந்நியர்கள் புனித மரியன்னையை போலவும், நம்பியர்கள் புனித யோசேப்பை போலவும், பிள்ளைகள் இயேசுவை போலவும் வாழவும் வளரவே திருவை நம்மை அழைத்துள்ளது. எனவே தற்கால நவீன சூழலில் வாழும் குடும்பங்கள் பேராசை, பணம், போதை, சுரண்டல் போன்ற அழிவின் தெருக்களை விடுத்து ஆன்மீகம், அமைதி, புலரன்பு, நீதி போன்ற திருக்குடும்பத்தின் வாழ்வையும் வழிகளையும் கடைபிடிக்க இறைவனின் அருள் அனைத்து குடும்பங்களையும் கிடைக்கப்படுத்தி இப்பணியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அத்தோடு கடந்த கிறிஸ்து பிறப்பு விழாவோடு உரோமையில் உள்ள புனித பேதுருவானவர் பெருங்கோவிலின் யூபிலி புனித நுழைவாயில் திருத்தந்தையால் துறக்கப்பட்டு யூபிலி ஆண்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நாம் அறிந்ததே. இன்று யார் புனித மரியன்னை பேராலயத்திலும் யார் ஆயர் அவர்களினால் சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு யூபிலி ஆண்டு ஆரம்பிக்கப்படுவதோடு யாழ் மறை மாவட்டத்திற்குரிய யூபிலி ஆண்டு சிலுவையும் ஆசீர்வதிக்கப்பட்டு பேராலயத்தில் நிறுவப்பட உள்ளது. ஆலய மணிகளை ஆடம்பரமாக ஒலிக்க செய்து நாம் ஆரம்பிக்கும் இந்த யூபிலி ஆண்டில் புனித யூபிலி சிலுவையை தரிசித்து பரிபூரண பலன்களை அடைய நம்மை தயார்படுத்துவோம். எனவே இந்நிகழ்வை நாம் பரிசு திருவிழாவாக இணைந்து நினைவு கூறுவோம். ஆரம்ப பவனியில் இணைந்து ஆலயம் நுழைந்த நாம் இப்போது திருப்பலியை ஆரம்பித்து தொடர்ந்து உன்னதங்களிலே கீதம் பாடப்படும் வேளையில் ஆலய மணிகளை ஒலிக்க செய்து யூபிலி பாடலை இறைநீக்கம் செய்து யூபிலி ஆண்டையும் ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருக்குடும்ப திருவிழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். குடும்பம் கத்தோலிக்க திருவையிலே மிக முக்கியமான அழகாக இருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்திற்கு ஆணிவேராக இருப்பதே இந்த குடும்பம்.
எனவே திருமணத்தில் நாங்கள் இருக்கின்ற வாக்குறுதிகள் ஒரு கணவனும் மனைவியும் எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்ற அனைத்து வாக்குறுதிகளையும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கைக்கொண்டு வாழ கொண்டாடி கொள்வோம். குடும்பத்திலே காணப்பட்ட அதே பண்புகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் கொண்டு வாழ்வோம் என்று கொடுத்து சவால்களை எதிர்கொள்கின்ற தன்மை, எப்படியான முறையில் ஆண்டவரோடு இருக்கின்ற தன்மை எல்லாத்தையும் திருக்குடும்பம் கொண்டிருந்தது. அதை போன்ற குடும்பங்கள் கொண்டிருக்க கொண்டாடி கொள்வோம். என்னுடைய நாளிலே ஜூபிலி ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்றைய நாளிலே இருந்து இருக்கின்ற வருஷம் டிசம்பர் 25 மட்டும் இந்த வருடம் செல்லிருக்கிறது. இதை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற அனைத்துமான பக்தி முயற்சிகளிலும் பிறவர்களோடு கூட இருந்து வேண்டத்தை கொண்டு கொண்டாடி திருக்கலையை சகோதர சகோதரிகளை தூய மனைவிகளை கொண்டாட நாம் பக்தி வருவதற்கு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இவரிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியான பொழுது ஞான புனிதவழியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் பிறவினாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். பாவங்களை நினைத்து நம்ம எதிரை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நரங்களிலே கடவுளுக்கு மாற்றியுண்டாகுக. உலகினிலே மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். எங்களுக்கு திருக்குடும்பத்தில் சிறந்த எடுத்துக்காட்டை அடிக்க திருவிழமான நாங்கள் கொண்டிருக்கிறோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பணிகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான கருசை மகளுடன் பெற செய்வீராக. உமோடு தூயாவியான வாழ்ந்து அரசு செய்கிறது எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து பொன்னியார் உண்மை கொண்டாடுகிறோம்.
ஆமென். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். 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 இரண்டாம் வாசகம் நாம் கடவுளின் வாக்கு என பார்த்து படைத்தோம். கடவுளின் மக்களாக இருக்கிறோம். யோவானுக்கு முதல் வாசகம். அன்பானவர்களே, நாம் தம்மை நாம் பெற்று என்று சொல்கிறார்கள் பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மை அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பானவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எத்தனையோ இப்போதுகளை வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாம் அவரை போடுவோம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பானவர்களே, நாம் மனசார்ந்து நாம் குற்றவாளிகளிடம் பின்பற்றாதிருந்தால் நாம் கடவுள் செல்வதற்கு நம்பிக்கையை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருப்பும் அவருக்கு புத்தகத்தை பேசி வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளை அவருடைய மகனுக்கு நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றொருவர் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார்.
நமது அறிவுக்கு ஆவியால் அறிவிக்கிறோம். ஆண்டவர் கடவுள் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia. 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 திருமகனின் வாக்குகளை செலுத்தும்படி ஆண்டவரை எங்களுக்கு தந்தருளும். Alleluia. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2:41-52. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாடி எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயசான போது வழக்கப்படி விழாவை கொண்டாடி எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்குகிறார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. அவர்கள் கூட்டத்தில் அவர்கள் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினருடையையும் அறிமுகமானவர்களுடையையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார். அவற்றை கேட்டு அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு அழைத்துக் கொண்டார். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு இயற்கையாளர்கள். அவருடைய தாயங்களை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தால்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடுவீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்கள் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு மன்னித்து தந்தார். அவருடைய தாயின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தங்கள் இடத்தில் பதித்து வைத்திருந்தார். ஞானத்திலும் கல்வரிசையில் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் இறந்தவராய் வாழ்ந்தார். வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஏற்கனவே திருவிழா காலத்தினுடைய 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஜூபிலி ஆண்டு 2025 ஆண்டவர் இயேசு பிறந்து 25 ஆண்டுகள் அடைந்தார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு பிறந்து 2025. இனி அடுத்த ஜூபிலிகள் வந்து 2006. இந்த ஜூபிலி ஆண்டினுடைய அர்த்தம் ஏற்கனவே சொன்னால் ஞாபகம் இருக்கிறார்கள். ஜூபிலி ஆண்டினுடைய அர்த்தம் 50. இது வந்து நாங்கள் புதுப்பித்தலுக்கான ஒரு அழைப்பு. கழுது இருக்கிறது, ஒரு பறவை. அந்த கழுது நீண்ட வருஷங்கள் வாழக்கூடிய ஒரு பறவை. ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு, 30 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய அலகுகள் எல்லாம் பெருசாக நடந்து போய்விடுது. எந்த உணவையுமே சாப்பிட முடியாமல் மாதிரி. அதே போன்று அதனுடைய உறவுகளுடைய சித்தைகள் எல்லாமே திருந்து போகும். அதனுடைய கால் நகங்கள் எல்லாம் வந்து பெருசு பெருசாக வந்து எல்லாம் வளர்ந்து போயிடுது. இந்த கட்டத்திலே அதை பறக்க முடியாத ஒன்று செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய ஒரு மலை ஒன்றிலே போயிடுது. இருந்து முதலாவது தன்னுடைய அழகையை அந்த பாறையிலே அடிச்சு உடைச்சா பிறகு புதிய அழகு அந்த கழுதுக்கு உடைக்கும்.
பிறகு அதாலே அந்த மிகங்கள் ஒவ்வொன்றாக குடும்பம் இதெல்லாம் வந்து பயங்கர வலி குடும்பம் சட்டங்களை எல்லாம் உடைச்சு அங்கே போகும். ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு புதிய சட்டைகளோடையும் புதிய கால்களோடையும் நகங்களோடையும் புதிய அலமோடையும் அந்த கழுகு மீண்டும் மலையை விட்டு கீழே இறங்கின புதிய பறவையாக. அதற்கு பிறகு அதை 20 ஆண்டுகள் மீண்டும் சகவாகும். எனவே இதேதான் இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் முடியேற்றி ஆரம்பித்திருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லிச்சுன்னா அதனுடைய பழைய வாழ்வை நாங்கள் குறைந்து ஒரு புது வாழ்வுக்குள்ளே போவதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு. ஏற்கனவே நான் உங்களுக்கு பரிபூரண கலனை பற்றி சொல்லியிருக்கேன். அதுதான் பரிபூரண கலன். பரிபூரண கலன் சொல்லி சொன்னால் சிலுவை பொருளை உங்களுக்கு தெரியும். இந்த சிலுவை பொருளை யாராவது விடுபட்டால் அவர்களுக்கு வந்து நேரடியாகவே மோசம் கிடைக்கும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் பரிபூரண கலன் என்பது திருத்தந்தை ரோமாபுரியிலே வத்திக்கான் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே திறக்கும் அந்த கதவு ஜூபிலி ஆண்டு ஒவ்வொரு 25 வருஷத்துக்கும் அந்த கதவு திறக்கும். எனவே அந்த கதவுக்குள்ளாலே போகின்றவர்கள் ஆண்டவருடைய அருளை கண்டு கொள்வார்கள். அவர்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அதுதான் அந்த பரிபூரண கலன். திருப்பி 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 சொல்ல வேண்டிய போன முதலாவது வாரத்தில் சொன்னால் இந்த வாரம் சொல்றேன், இனி அடுத்த வாரமும் சொல்றேன். புதுசாக இருக்கு. அதே போன்று எல்லாராலையும் வந்து நோக்கு போக முடியாது, அந்த கதவுக்குள்ளாலே போக முடியாது. அதனால என்னுடைய நாள் மலை மாவட்டத்தில் இன்றைய நாள் என்னுடைய ஆயர் அவர்கள் ஒரு திருச்சிலுவையை வந்து நிறுவனார். அவர் சொல்கிறார்கள், அப்படி போக முடியாதவர்கள் வட்டிக்கானுக்கு ரோமுக்கு போக முடியாதவர்கள் இந்த திருச்சிலுவையை போய் பார்க்கின்ற பொழுது அதை ஆராதனை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பரிபூர்ண நலன் கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் செல்லவிருக்கிறோம். இப்பொழுது இல்ல நாட்களிலே திருப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். அந்த திருச்சிலுவையை நாங்கள் தரிசிக்கவிருக்கிறோம். அதே போல திருச்சிலுவை என்னுடைய பங்குக்கும் அடுத்து வரப்படவிருக்கிறது. இதுதான் என்னுடைய ஜூபிலி ஆண்டு. எனவே என்னுடைய பழைய வாழ்வை முடிஞ்சதை முடிஞ்சு போச்சுதான். பழைய வாழ்வை பற்றி நாங்கள் யோசித்து எந்த விதமான பிரயாசமும் இல்லை. எனவே இந்த ஆண்டிலே நாங்கள் நல்ல ஒரு தூய்மையான ஒரு வாழ்வு வாழ ஏற்கனவே இருந்த பழைய விடயங்கள் எல்லாம் கலைந்து பகமை உணர்வுகள் விட்டுக் கொடுக்க முடியாத கோபங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் கலைந்து ஒற்றுமையாக இந்த புது வருஷத்திலே வாழ அழைக்கப்படுகிறது. இதுதான் ஜூபிலியான இன்றைய நாள் திருக்குடும்ப திருவிழா. குடும்பம் என்பது ஒரு உறவுகளின் ஒரு சங்கம். தெரியும், குடும்பம் ஒரு உயிரினுடைய மூலவே. அதே போல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் சொல்லுவார்கள். குடும்பம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அழகு. இது ஒரு குட்டி திருவை சொல்லுவாங்க. புறப்பினுள்ள எல்லா உயிரினங்களையும் படைக்கின்ற போது ஆண்டவர் அது உண்டாகுது இது உண்டாகுதுன்னு சொல்லுகிறார். அது உண்டானது மனிதனை படைக்கும் போது மட்டும்தான் வாருங்கள் மனிதனை நம் சாயலாகவும் பாவனையாகவும் படைப்போம் என்று சொல்லி பன்மையிலே சொல்லுகிறார். ஏனென்றால் தன்மை தந்தை மகன் தூய ஆவி. எனவே இந்த 3 பேரும் ஒன்றாக இருப்பது போல நாங்களும் குடும்பங்களாக உறவுகளாக ஒன்றாக இருக்க அழைக்கப்படும். இந்த விலங்குகளாக இந்த விலங்குகள் ஆடு மாட்டு கன்றுகள் எல்லாம் பிறந்த உடனேயே அவர்கள் எழும்பி தங்களை பாட்டுக்கு மேய வலிக்கிறது. அதே போல இந்த வாத்து குஞ்சு பறித்த உடனேயே அது நீண்ட வலிக்கிறது. ஆனால் மனிதர்கள் வந்து அப்படி இல்லை. மனிதர்கள் வந்து குழந்தை பிறந்த உடனேயே 20 வருஷம் 18 வருஷம் 25 வருஷம் அம்மா அப்பாவோட வாழ என்று சொல்லினால் மனிதர்கள் வந்து இந்த ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும். சார்ந்திருந்தால் தான் அது வந்து குடும்பமாக இருப்பது. குடும்பம் மிக முக்கியமானது. எனவே இந்த குடும்பம் என்பது வந்து ஒரு நீதிமன்றம் அல்ல. இது வந்து ஒரு பாவ சங்கீதன தொட்டி என்று சொல்லுகிறார். என்றால் நீதிமன்றம் தான் ஒருவர் செய்த குற்றங்களை குறை காணும், நான் செய்யவில்லை என்று சொல்லி நிரூபிப்பது. ஆனால் பாவசங்கீதன தொட்டி என்பது ஒருவர் பெற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழுவது. அதான் எல்லாருமே வந்து குறைகளோடு நடந்தவர்கள் தான். யாருமே இங்கே நிறைவானவர்கள் அல்ல, ஒருத்தருமே இங்கே பெருமைக்கானவர்கள் அல்ல. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீ செய்தது தப்பு நீ செய்தது பிள்ளை என்று சொல்லி நீதிமன்றம் மாதிரி வாதாடி சிறந்து போறது அல்ல குடும்பம். நான் நீ என்று சொல்லி இருப்பது அல்ல குடும்பம். மாறாக குடும்பம் என்பது பாவ சங்கீதன தொட்டி. அருட்தந்தை எவ்வாறு ஒரு பாவ சங்கீதனம் எடுத்து அவரை ஏற்றுக்கொள்கிறாரோ, கடவுளோடு ஒன்றாக்குகின்றாரோ, அதே போன்று கணவன் மனைவி பிள்ளைகள் தங்களுக்குள்ளே ஒரு உறவு முறையை அமைத்துக் கொள்வது.
அவருடைய கலவீனங்களை வந்து ஏற்றுக்கொள்வது, அவருடைய குறைமுறைகளோடு ஏற்றுக்கொள்வது இதுதான் உண்மையான குடும்பமாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறது. கத்தோலிக்க திருவை என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், குடும்பம் கத்தோலிக்க திருவையிலே எவ்வாறு இந்த முப்பெரும் பணிகள் இருக்கிறது, அதே போல இந்த குடும்பத்திலே இருக்கிறது என்ன சொல்லிச்சுன்னா, முதலாவது வந்து நிர்வகிக்கின்ற பணி அல்லது அச்சிக்கின்ற பணி, இரண்டாவது வந்து கற்பிக்கின்ற பணி, மூன்றாவது தொடர்ந்து பணிகளில் ஈடுபடும். கத்தோலிக்க திருவையினுடைய முப்பெரும் பணிகள் இதுதான். முதலாவது அச்சிக்கின்ற நிர்வகிக்கின்ற பணி, அச்சிக்கின்ற பணி, அதே போன்று கற்பிக்கின்ற பணி, அதே போன்று புறரங்கு பணிகளிலே வந்து ஈடுபடுவது. எனவே திருமணத்திலே வந்து கணவன் மனைவியும் மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் அர்ச்சிக்கப்படுகிறார்கள் குருவினாலே. அதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த நிர்வாக திறமையை கொடுக்கப்படுகிறது. ஒரு தலைவர் ஒரு தலைவி அவர்களுக்கு வந்து ஒரு ஒழுங்கான நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்லி குடும்பத்தை கொண்டு செல்ல முடியாது. மிக மிக முக்கியமானது. ஆனால் சில நிறைய குடும்பங்களிலே வந்து அவருடைய அம்மா தான் சிறந்த ஒரு நிர்வாகியாக இருப்பார். அப்பாவுடைய சம்பளம் எவ்வளவு, என்னுடைய சம்பளம் எவ்வளவு, இவ்வளவுதான் ஒரு மாதமாக வரப்போகிறது, இப்படி இப்படின்னு சொல்லி அம்மா குடும்பத்தை நிர்வகித்துக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவரை அம்மாவுக்கு மட்டுமில்லாமல் நம்ம தலைவர் அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகியாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் குடும்பத்தை வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வந்து கொண்டு செல்ல முடியும். நிர்வாக திறமை மிக மிக தேவையானது. அதே போன்று கற்பிக்கின்ற திறமை. பெற்றோர்களாகிய நீங்களால் பிள்ளைகளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து கற்பிக்க வேண்டும். திருவை நிறைய விஷயங்களை வந்து கற்பிக்கிறது. பிரச்சனையுடைய சட்டங்கள், உரைவார்த்தை கற்பிக்கிறது, எப்படி வாழ வேண்டும், எது சரி எது பிழை என்று சொல்லி கற்பிக்கிறோம். அதே போல குடும்பம் கொண்டு இருக்கின்ற போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கற்பிக்க வேணும், எது சரி எது பிழை. ஒளிவளாளர்கள் இருக்கின்ற பொழுது, ஆலய செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது ஓடிக்காத விசிலடிக்காத பெற்றோர்கள் நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கவும். இவ்வாறு சின்ன பிள்ளை வந்து விசிலடிச்சு கொண்டிருக்கான், ஓடிச்சு கொண்டிருக்கான்னு சொல்லி சொன்னால் அதே விஷயத்தை வந்து அவருடைய அப்பாவுக்கு அந்த காலத்தில் வந்து செய்திருக்கவும். எனவே இவரோட சின்ன சின்ன விஷயங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எது சரி எது பிழை, எது நீதியானது எது அநீதியானது, நீங்கள் போற பாதை சரியா, எப்படித்தான் இருக்க வேண்டும், எப்படியும் வாழலாம் என்று சொல்லியல்ல, எப்படித்தான் வாழ வேண்டும் சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது. இங்கான ஆலயத்துக்குள்ள இருக்கின்ற பொழுது ஆலய வளையத்துப்பாங்க, மனப்புக்குள்ள இருக்கின்ற பொழுது இங்கே குப்பை இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதை எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுறோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியும். கோயிலில் இப்படித்தான் இருக்க வேண்டும், பெரியார்களுக்கு இப்படித்தான் மரியாதை செலுத்த வேண்டும் சொல்லி கற்றுக் கொடுப்பது. பாடசாலை இருக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் குருக்களுக்கு வந்து எப்படி மரியாதை செய்வதென்று சொல்லி கற்றுக் ஒரு பணிகள் இருக்கின்ற பொழுது, ஆலய செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது எவ்வாறு செய்வது சொல்லி கற்றுக் பெற்றோர்கள் இது உங்களுடைய நிலையான கடமையாக இருக்கிறது. இல்லவை எவ்வாறு கற்பித்தல் பண்ணி செய்கிறதோ அதே போன்ற பெற்றோர்களாகிய நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்க. அடுத்தது புறநன்மை பணிகளிலே வந்து ஈடுபடுவது. கத்தோலிக்க திருவை புறநன்மை பணிகளிலே வந்து ஈடுபடுகிறது. அதே போன்று இந்த குடும்பமும் ஒரு குட்டி திருவையாக இருக்கிறது. புறநன்மை பணிகளிலே ஈடுபடுவது. உங்களுடைய அலமாரியிலே வந்து ஒரு 6 மாசத்துக்கு பயன்படுத்தப்படாமல் ஷர்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, டிஷர்ட் அல்லது சட்டைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா அது உங்களுடையது அல்ல, அது வந்து பிறருக்குரியது. உங்களுடைய ஃப்ரிட்ஜிலே வந்து எக்கச்சக்கமான சாப்பாடுகள் வந்து இருக்குது, பழுதாக போக்குவரத்து சொல்லி சொன்னா உங்களுடையது அல்ல, பிறருக்குரியது. எனவே புறநன்மை பணிகளிலே வந்து நாங்கள் ஈடுபட வேணும். என்னுடைய அரைப்பட்டிலே அன்றைக்கு எலும்பாக கிடந்துச்சு, அது பழுதாப்பட்டு போச்சு, சக்கு பிடிச்சி போய் வந்துச்சு. அப்போ வந்த படிக்கணுன்னாவே வந்து கொடுக்கவே இல்லையா வேண்டும் பழமையான கொடுக்குறாங்க, அன்றைக்கு மறந்து போனோம், சரி பிடிச்சிருக்கு. எனவே சாப்பாடுகளும் உங்களுடைய வீட்டிலே மிஞ்சி இருக்கும்னு சொல்லி சொன்னால் அது உங்களுடையது அல்ல, அது வந்து உங்களுடையது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் போகக்கூடிய அவசியம். எனவே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். புனரன்பு பணிகளிலே வந்து ஈடுபடுவது. இந்த காலத்திலே இந்த குடும்பங்களுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முதலாவது எதனால இருக்கிறது சொல்லி சொன்னால் போன் அல்லது இந்த சமூக தொலைத்தொடர்பு சாதனம். ஒரு அம்மா போன் வச்சிருக்கார், அப்பா போன் வச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னால் 2 பேர்ட்ட பாஸ்வேர்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அம்மாவோட பாஸ்வேர்டு அப்பாவுக்கு தெரியாது, அப்பாவோட பாஸ்வேர்டு அம்மாவுக்கு தெரியாது சொல்லி சொன்னால் தேவையில்லாத சந்தேகங்கள் பிரச்சனைகள் வந்து பிறத்தான் செய்யும். எனவே போன் வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. மூன்றாவது நம்மளுடைய தலையில் அடிக்கடி சொல்வதை போலும், பாஸ்வேர்டு வேறு வேறையாக இருந்தால் அல்லது அம்மாவோட அப்பாவோட பாஸ்வேர்டு உழைப்பது தெரியலன்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஒருத்தருக்கு நம்மளுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் சொல்லியாது. எனவே
உங்களுடைய போனை தூங்கி கொடுக்கணும். என் போன் என்ன இருக்கு எல்லாத்தையும் அடுத்த இந்த போன் ஊடாக வந்து இந்த தொலைபேசியின் ஊடாக வந்து இன்னும் ஒரு நபருடைய தலையீடு மிக ஈஸியாக வந்து விடுகிறது. தலையீடு வந்து விடுகிறது. அப்படி வந்துவிட்டா அவ்வளவுதான், குடும்பம் சேர்ந்து போகிறது. எனவே இந்த சமூக தொலைத்தொடர்பு சாதனங்கள் மத்தியில் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருந்த பொழுது அதை டிக்டாக்ல எழுதி போடுறேன். எந்த புருஷன் இப்படித்தான் சொல்லி டிக்டாக்ல சொல்லி வீடியோ போடுறோம். எந்த வயசு இப்படித்தான் சொல்லி டிக்டாக்ல வீடியோ போடுறோம். பெரிய பெருமைகளை எல்லாம் சொல்லி தூசணங்கள் எல்லாம் சொல்லி போடுறோம். எனவே இது வந்து ஒழுங்கான முறை அல்ல என்று சொல்லி சொன்னால் குடும்பம் என்று இருக்கின்ற பொழுது நான் சொன்னேன், இது வந்து ஒரு பாவசங்கத்தின தொட்டி. யாருமே இங்கே வந்து நிறைவானவர்கள் அல்ல, யாருமே வந்து குறைகளோடு இருப்பவர்கள் தான். கூப்பிட்டு இருத்தி கதை எனக்கு என்ன பிரச்சனை, இதுதான் நடந்தது, ஓகே நான் தப்பிச்சதுல தான் என்ன மன்னிச்சு இவ்வளவுதான், இனி இது செய்யாத அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு உறவிலேயே வந்து ஏற்படுத்திக் கொள்வதுதான் இந்த குடும்பம். அதே போன்று பிள்ளைகள் ஏதாவது தப்பிச்சது விட்டாங்கன்னு சொல்லிட்டுனா அவங்க கைகளையும் விடுறோம். என்னத்தையாவது செய்யும், எங்கேயாவது போய்க்குள்ள நான் சொல்றதை கேட்கிறாயும் இல்லை, சொல்வதையும் கேட்கிறாயும் இல்லை, என்னத்தையாவது செய்து துணியாமல் சொல்லி அப்படியே விடுறோம். அவங்க போனதுதான். அவங்களே கைகளையும் விடுறதாங்க சொல்லிக் கொடுக்கணும். சில சில விஷயங்கள் அவங்க அப்படி போனாலும் ஒரு நாள் பெரும் திரும்பி அவங்க மீண்டும் வருவாங்க. ஆனால் அது மட்டும் நாங்கள் மனமுடியாமல் இருக்க வேண்டும். எனவே இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் எங்களுடைய பிள்ளைகளோடு வந்து நாங்கள் நேரத்தை செலவழிக்கிறோம். சில உலகளே அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைகளுக்கு தனியாக இருப்பாங்க. இந்த காலத்திலே பெரிய பிரச்சனை என்ன பண்ண சொன்னா இந்த வெளிநாடு இருக்கின்ற பொழுது அது இங்கேன்னு மட்டுமே இல்லை, என்னுடைய இந்த நாடு பூராகவும் நிறைய டிவோர்ஸ், நிறைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் குழப்பங்கள் வருவதற்கு என்ன காரணம் சொல்லிச்சுன்னா புருஷன்காரன் அங்கே இருக்கிற மனைவி இல்லை, இல்லைன்னு சொல்லிச்சுன்னா மனைவியாக புருஷன்காரன் நீங்க. இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மைத்தன்மை வந்து அங்கே இல்லாமல் போகுது. எல்லாருமே அப்படி இருந்தால் சில பேர், எல்லாருமே அப்படி சில பேர் ஒருவர் மற்றவருக்கு வந்து உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள். கணவன் அங்கே இருக்கின்ற பொழுது இங்கே ஒரு ஆளோட தொடர்பு, மனைவி அங்கே இருக்கின்ற பொழுது இவர் இங்கே ஒரு ஆளோட தொடர்பு. இப்போ ரீசெண்டாக இருக்கிற பிரச்சனைகள் இதுதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் மிக மிக ரீசெண்டான பிரச்சனை. எனவே உண்மைத்தன்மை பிரமாணிக்கம் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து இருக்க வேண்டும். அவர் எனக்காக அங்கே இருக்கிறார், எனக்காக உழைக்கிறார், எனவே அவருக்கு வந்து நான் உண்மையாக இருக்க வேண்டும். இல்லை நான் பிரதான போய் சேர மட்டும் நான் வந்து உண்மையாக அவருக்கு இருக்க வேண்டும். வேறு ஒரு மூன்றாவது நம்முடைய தலைவர்கள் அவருடைய உறவு எல்லாம் தேவைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அந்த வைராக்கியத்தோடு வந்து நம்மளோட நீங்கள் வாழ வேண்டும். இது வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு கணவன் மனைவி நீங்களுடைய மனங்களிலே பதிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள் சரியா? இன்னும் ஒரு கணவன் இருக்கத்தக்கனையாக அல்லது இன்னும் ஒரு மனைவி இருக்கத்தக்கனையாக நீங்கள் இன்னும் ஒரு உறவை நீங்கள் தேடி போட்டீர்களாக இருந்தால் அது வந்து விபச்சாரம், கொடிய பாவம். எனவே விபச்சாரம் செய்யாமல் நீங்கள் இருக்க மாட்டோம். இந்த காலத்திலே எல்லாம் மலிந்து போய் கிடக்கிறார்கள். இவற்றுக்குள்ளாதான் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மிக மிக கவனமாக இருக்கணும். அடுத்தது பொருளாதார பிரச்சனை. ஒரு வீட்டிலே வந்து என்னுடைய கணவனுடைய சம்பளம் இவ்வளவுதான் அல்லது மனைவியுடைய சம்பளம் இவ்வளவுதான் என்று சொல்லி சொன்னால் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்வை வந்து அமைத்துக் கொள்வது. சில பேர் சம்பளத்துக்கு அதிகமாக வாழ்க்கை அமைத்துக் கொள்வது. சிலர் கடன்கள் வேண்டி ஆடம்பரமாக கடன் லோன் வேண்டி வட்டியின் காசு வேண்டி கொண்டாட்டங்கள் செய்கிறது. அதெல்லாம் சரி போட்டு கடைசியாக வண்டிக்காரன் வந்து கூட்டி அடிப்பான், முடிக்க தெரியாமல் இருக்காம அத்தாச்சு கொண்டு நிற்பாங்க. சில பேர் இருக்கிறார்கள், நான் பார்த்துருக்கிறேன், சரியான கஷ்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சில கடன் அவங்களுக்கு இருக்காங்க. ஏனென்றால் இருப்பது போதும் என்கின்ற மனநிலையோடு அவர்கள் பாடுவார்கள், திருப்தி கொண்ட உள்ளத்தோடு பாடுவார்கள். எனவே சரியான கஷ்டமாக இருப்பார்கள், ஆனால் கடைசி வந்து கடன் இருக்காங்க. நாங்கள் சில குழந்தைகளே மற்றவர்களுக்கு வந்து நாங்கள் வசதியானவர்களுக்கு காட்டிக் கொள்ள விரும்புகிறோம். அதனாலே கடன் கொண்டு வட்டிக்கு கொண்டு எல்லாத்தையும் கொண்டு செலவழித்து போட்டு ஆடம்பரமாக செலவழித்து போட்டு ரோட்காரன் வந்து போட்டுக்கள் அடிச்சுக்கிட்டோம் ஒழிச்சு போட்டு போட்டுட்டு சிலவர்களில் வீட்டை உடைய வச்சு கூட்டி போட்டு உங்களுக்கு நாங்கள் அப்படி என்ன இருக்கு. எனவே இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் கவனமாக இருக்கணும். பொருளாதார பிரச்சனை மிக மிக முக்கியமானது. எனவே கணவன் மனைவி உங்களுடைய சம்பளத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலக வந்து சாப்பாட்டுக்கு இவ்வளவு வந்து ஏனைய செலவுகளுக்கு வந்து இது வந்து எனக்கு சேவிங் சொல்லி இது வந்து சேவிங் நீங்கள் பார்த்துக் கொள்ளணும். ஆடம்பரமான செலவுகள் தேவை. நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் சொல்லி சொன்னால் தயவு செய்து கடன்கள் எடுத்து வட்டிக்கு எடுத்து ஆடம்பரமாக செலவழிப்பதை கடன் இல்லாமல் உங்களுடைய சொந்த வீட்டிலே நீங்கள் இருந்து 3 நேரம் கஞ்சி குடிப்பது இருக்கிற சந்தோஷம். நீங்கள் போய் கடன் வந்து பீட்சா சாப்பிட்டாங்களா? அது உண்மைதான், அதான் உண்மை. கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல, சொந்த வீட்டில் இருந்து கொண்டு
நாங்கள் கஞ்சி குடிப்பது மிக மிக சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஒருத்தர் உங்களுடைய கணக்கு வர மாட்டாங்க. எனவே இதை வந்து உங்களுடைய மனதிலே ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய கத்தோலிக்க திருக்குடும்பத்திலே எங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனைகள் வந்து இருந்தது. நாங்கள் சொல்லக்கூடாது திருக்குடும்பம் வந்து கடவுளுடைய குடும்பம் தானே, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பம் சொல்ல. திருக்குடும்பம் மிக எளிமையான குடும்பம். அவைக்கும் வந்து சூசியர்களுக்கும் கனிமரியாளுக்கும் வந்து ஒழுங்கான வீடு, நிரந்தரமான வீடு. ஆண்டவர் இயேசுவுக்கு வந்து பிறக்க போகிறான்னு தெரிஞ்சாங்க. அந்த பிறப்பை கொடுப்பதற்கு ஒரு நல்ல வீடு இல்லை, மாட்டத் தொழுவம். அதே போல் குழந்தையை அவர்கள் தேடினார்கள். இப்பொழுதெல்லாம் அவங்களுடைய அம்மாவை இந்த பிள்ளைகளை எல்லாம் துளைச்சி போடுவது, கச்சாவும் மதுவும் குடியும் மதுவும் இந்த போதையை எல்லாத்துக்குள்ளே துளைச்சி போட்டு பிள்ளைகளை தேடி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி எப்போவன் விரப்புறார்கள் சொல்லி அதே மாதிரி அன்னைமரியாள் சூசியர்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்களாக வந்து இந்த மனுஷன் போயிட்டான், காணையில என்று சொல்லி. இந்த காலத்திலேயும் நிறைய அம்மாவை அப்பாவை நம்முடைய பிள்ளைகளை கொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சூசியர்கள் சாதாரண ஒரு தச்சன் தான். அந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் காசு வரையும் சாதாரண ஒரு தச்சன், ஒரு கூலி தொழிலாளர். தன்னுடைய அன்றாடனுடைய வாழ்விலே கிடைத்து அந்த பணத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை ஒட்டி கொண்டு போன ஒரு மனுஷன். அதே போன்றுதான் கல்வாரி மலை துன்பங்கள் அவர்களுக்கு நிறைய வந்தது. கல்வாரி மலையிலே அந்த விஜயசரத்தின பொழுது அம்மா கனிமரியால் கூட இருக்கிறார். அதே போன்றுதான் நாங்களும் இந்த திருக்குடும்பத்திலே காணப்பட்ட இந்த நெருக்கடிகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை தொலைத்து போட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கைய நெருக்கடிகள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. சில பேர் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறோம். எனவே இவை எல்லாமே திருக்குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தான் எங்களுக்கு இருக்கிறது. அவற்றுக்காக திருக்குடும்பம் என்ன செய்தாலும் சொன்னால் ஆண்டவர்களே ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அதே போல நாங்களும் ஆண்டவர்கள் ஆழமான நம்பிக்கை வைத்து வாழ வந்து எங்களை பார்த்து கொண்டாடுவோம். நம்பிக்கையை நடத்தியிருப்போம். ஒரே கடவுளை நம்புகிறே, விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்தவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உண்டாக்கப்பட்டவர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் வீட்டுக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவுடன் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போத்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் வீட்டு பெற இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரை நோய்பயிர் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அதே வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். திரு குடும்பத்தை அலங்கரித்துள்ள அழகான ஆன்மீக தன்மைகளாகிய திறமாணிக்கம், புலரன்பு, திருப்படிவு, நீதி ஆகியவற்றை எல்லா குடும்பங்களும் ஒன்றுமே கடைபிடித்து பிரமாணிக்கமாக வாழ அறிவுரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவரே, குடும்பங்களுக்கு அவை தினங்களாக உள்ளன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திரு அவை நிலையான இருத்தலுக்காகவும் அதன் நற்செய்தி அறிவு பணிக்காகவும்
குடும்பங்களிலிருந்து தேர்ந்தெடுத்த திருநிலை மற்றும் பொதுநிலை பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உலக சவால்களின் மத்தியில் அவர்களாற்றும் பணியானது என்றுமே வெற்றி பெறவும் இன்னும் நற்செய்தி பணிக்கு தேவையான ஆர்வமுள்ள பிள்ளைகள் குடும்பங்களிலிருந்து உருவாகவும் நீரே அருளிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை எமக்கள் அருளுகின்ற ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பின் 2020ஆம் ஆண்டு தூண்டியை மகிழ்ச்சியோடு ஆரம்பித்து பயணிக்கும் நாம் கிறிஸ்து எவ்வாறு தனது தியாகங்கள் அவரை தன்னோடு இணைத்தாரோ நானும் அதுபோல அன்பு, அமைதி, நம்பிக்கை, தியாகம் ஆகியவற்றால் நம்மை அணி செய்து நற்செய்தி அறிவிக்கும் பலரை கிறிஸ்துவோடு இணைக்கும் கருவிகளாக மாற நீரே எமக்கு கருவிய வேண்டும். இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மை என்றும் ஆலயத்தில் அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய நாளிலே புனித சடங்கு வழியாக ஆசீர்வதிக்கப்பட்டு மாயங்களை தரிசிக்க வரவுள்ள கிறிஸ்துவின் திருவுருவம் ஆகிய புனித ஜூபிலியை சிலுவையையும் நாம் தேடிச் சென்று தரிசித்து ஆராதிப்பதன் வழியாக பரிபூரண பலன்களை அடையவும், யாத்திரை ஸ்தலங்களை தரிசிப்பதன் வழியாக மனமாற்றத்தின் மகிழ்ச்சியை பெறவும் நீரே எம் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னுடைய சிந்தனைகளுக்காக நாம் நடைபெறுவோம். ஆமென். அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீரமும் நீரமும் அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீரமும் நீரமும் அர்ப்பணமே. இயேசுவே உம்மையே முழுதும் உமக்கே அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீரமும் நீரமும் அர்ப்பணமே. பணிவாழ்வு பயண தடைகளை பணிவோடும் பாதம் படைக்கின்றோம். பணிவாழ்வு பயண தடைகளை பணிவோடும் பாதம் படைக்கின்றோம். திக்கற்றோர் வாழ்வில் தீசையாய் நின்றிட தினமும் தருகின்றோம். உம்மை உமக்கே தருகின்றோம். அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீரமும் நீரமும் அர்ப்பணமே. உயர்வு தாழ்வு நீங்கிட உன்னத காணிக்காய் தருகின்றோம். உயர்வு தாழ்வு நீங்கிட உன்னத காணிக்காய் தருகின்றோம். உமது வாழ்வின் சாட்சியாய் வாழ்ந்திட வந்து தருகின்றோம். உம்மை உமக்கே தருகின்றோம். அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீரமும் நீரமும் அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீரமும் நீரமும் அர்ப்பணமே. இயேசுவே உம்மையே முழுதும் உமக்கே அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீரமும் நீரமும் அர்ப்பணமே. அர்ப்பணம்
அர்ப்பணம் அர்ப்பணமே நீதமும் நீதமும் அர்ப்பணமே. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையில் நிற்பதியை ஏற்றுக்கொள்வாராக. அதனால் கடவுளின் கண்ணித்தாய் யோசேப்பு ஆகியோருடைய கருத்துரையும் கவியால் குடும்பங்களையும் மறைகளும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாக தேர்ந்தெடுத்தீராக வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே எங்கள் கடமையும் கொடுக்கக்கூடிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநகர்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கங்களுக்கு புதிதாக வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வாழ்ந்ததன் தன்மை வாழ்ந்ததோடு அடியணையாக திறமை தாங்குவதோடும் மாண்புடைகள் இணைந்தோடு சேர்ந்து நாங்கள் மாட்சியை கொண்டு பாடி முடிவுன்றே சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அதிர்மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே இயற்கையாகவே தூயவர்களும் எனக்கு மூச்சு உங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபடவும் கருதமை கையெழுத்த போது செலுத்தி அதை கொண்டு தம் சுரங்களை கூறியதாவது அனைவருக்கு பெற்ற உங்கள் உங்களுக்காக கையெழுத்தப்படும் அனைவரும் இதிலிருந்து பெற்ற கருவுகள் ஏனெனில் புதிய நிலையாக படிக்கக்கூடிய இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சென்றவர்கள் இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் நற்கனையும் உயிர்ப்பினையும் நிலைக்கொண்டு வாழ்வதன் நோக்கத்தையும் முற்படைக்கும் குணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு கூடிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவோட விடத்திலும் மகோல மங்களை தூயாவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை சால்வையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகத்து பிறவி இருக்கும் உமது திருவாவையின் ஒவ்வொருவரும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் பிரகாசம் எல்லா திருநிலையினரும் ஆகியவரோடு திருவை அன்பில் பெற செதறடும். மேலும் குடும்பங்கள் சகோதர சகோதரிகளை எங்கள் நண்பர் மீது விளக்கமாயும் கடவுளின் கனிதாயான அவருடைய கணவரான யோசேப்பு இவ்வளவு வந்தவராயிருந்தவராகிய குணத்தினருடன் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் கதை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் பேசும் வருவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே உயாவியாரின் உரைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உரியதே. முழுப்பிற்கு நாம் சொல்லுவோம்.
குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுபிடித்தருளும். உம்மை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதகர்களுக்கு நலமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேருமத்துக்காகவும் தமிழராகிய தேச கிறிஸ்தின் நன்மைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு கொண்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உங்களுக்கு ஒழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் வந்து அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது உலகத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உங்களோடு இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளிக்கிறேன். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்களுக்கு அழைக்கப்பட்டோர் வருகின்றோம். ஆண்டவரே, நீர் என்னை நான் பாதியற்றவள், ஆனாலும் வார்த்தமன்றம் சொல்லியருளும். எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வமே, நீ என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயிங்கே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயிங்கே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாயிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்வினில் நிலையாகுவே. வழி தேடும் எனக்காக நீ வேண்டுமே. உயிரோடு கலந்து உறவான உனக்கு நன்றி நன்றி. உலகினில் உறவுகள் அழித்திட்ட நிலைக்கு நன்றி நன்றி. மனிதமும் புனிதமும் உறவென்ற மொழிக்கு நன்றி நன்றி. உறவாளி வாழ்விக்கும் அமுதான கொடைக்கு நன்றி நன்றி
நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் 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 கவி பாடும் உலகை படைத்திட்ட நிலைக்கு நன்றே நன்றே கட்டவும் நடவும் நீ தந்த பணிக்கு நன்றி நன்றி கருத்தையும் செயலையும் புதுப்பிக்கும் நெறிக்கு நன்றி நன்றி காலமும் உடன் வந்து உயிரோட்டும் தயைக்கு நன்றி நன்றி நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் 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 நம்முடைய கூறிய கொண்டாடுவோமாக அநேக தந்தை உன்னகர் அதனுடைய குடும்பத்தை எடுத்துக்காட்டு விளையாடாத அதனால் வெள்ளிக்கிழமைகளுக்கு பிறகு அதன் நிலையான உணவையும் கொண்டாடுவார் உங்களால் பேசுகிறோம் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறைவனுக்கு நன்றி. இந்த நாள் முப்பத்தி ஓராம் தேதி நம்முடைய வழிபாடு மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகும். வருகின்ற வியாழன் 2ஆம் தேதி திருப்பதியும் அதனைத் தொடர்ந்து தைக்கூட்டம் பொதுக்கூட்டமும் நடைபெறும். சொல்லிக்கொள்ளலாம். புது வருட திருப்பலி காலை 7:30 மணிக்கு மாலையிலே போடப்படும். இன்று மாலை 5 மணிக்கு ஒளிவிழா ஆரம்பமாகும். ஞானம் நிறை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கண்ணிகையே மாண்புயரே தோன்களுமாய் மாண்புயரே தோன்களுமாய் கரிசீலமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கண்ணிகையே பாவ நிழலே அனுபா பாதுகாத்தானுனையே பரமன் பாவ நிழலே அனுபா தாயுதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமல தலமிட கொண்டார் ஞானம் நிறை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கண்ணிகையே மாண்புயரேழு தூண்களுமாய் மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கண்ணிகையே
நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எதிரும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பலாப்புகளிலிருந்தும் காத்துக் கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பலாப்புகளிலிருந்தும் காத்துக் கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பலாப்புகளிலிருந்தும் காத்துக் கொள்ளும். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகையிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நன்றி வழிபாடு நேரம் மாலை 4 மணி 31ஆம் தேதி தைக்கூட்டம் காரண பூசை இருக்கும். 7 மணிக்கு பூசையும் காலமே அதனை தொடர்ந்து தைக்கூட்டமும் நடைபெறும். முதலாவது வியாழன் 2ஆம் தேதி